அல்லேலூயா. இந்த அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆம் தேவ ஜனமே, இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவருடைய ஜனமாய் இருக்கிற உங்களுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார், அவர் ஆதரவாய் இருப்பார், ஒரு பாதுகாப்பாய் இருப்பார். அது மாத்திரமல்ல, அரணான யாருமே உள்ளே வர முடியாதபடிக்கு, சத்துருவானவன் உங்களுடைய பாதுகாப்பை பிடுங்க முடியாதபடிக்கு ஆவியானவர் தாமே, கர்த்தர் தாமே உங்களுக்கு அரணான கோட்டையாக உங்களை சுற்றி இருப்பேன் என்று சொல்லி இந்த வருடத்திலே வாக்கு கொடுக்கிறார். ஆம் தேவ ஜனமே, ஏன் தெரியுமா? நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், அவருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள், அவருடைய இரத்தத்தினாலே பிறந்தவர்களாய் இருக்கிறீர்கள். இதோ கர்த்தராலே பிறந்திருக்கிற உங்களுக்கு, வசனத்தின்படியாய் மாற்றிக்கொள்ளுகிற உங்களை பார்த்துதான் அவர் சொல்லுகிறார், என் ஜனத்திற்கு நான் அரணான இதோ கோட்டையாய் இருப்பேன், அடைக்கலமாய் இருப்பேன். எந்த கிரியைகளும் இந்த வருஷத்திலே அவர்களை தாக்காது. வியாதிகளோ, வேதனைகளோ, சஞ்சலமோ, கஷ்டமோ, நெருக்கமோ, பஞ்சமோ எதுவுமே அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்கள் என்னுடைய சொந்த ஜனமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம் தேவ ஜனமே, எதை குறித்தும் கலங்காதபடிக்கு வசனத்தின்படியாய் மட்டும் நடங்கள். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருக்கிறதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வருடம் எங்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் தள்ளாடி விடாதபடிக்கு உம்முடைய கிருபையினாலே என் தேவன் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி ராஜா, நாங்கள் வெற்றியோடு இந்த வருடத்தை தொடங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினதற்காக நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.